என்பது தொடங்கி இருக்கிறோம். அதுக்கு மங்களம் வந்து 15 நிமிஷம் முன்னாலே வந்து நமக்கு ரொம்ப ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார். முறையாக வரவேற்புரை வழங்குவதற்கு எங்களுடைய திருமகன் ராம்குமார். எங்கள் ஐயா கா. ராமன் செட்டியார் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவை போற்றும் வகையில் தெளிவு அறிவு என்னும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். குறிப்பாக நூலை வெளியிட வந்துள்ள பொதுநல செம்மல் மதுரை RSS மாநகர தலைவர் பா. மங்களமுருகன் அவர்களையும், முதல் நூலை வெளியிட வந்துள்ள உயர்கல்வி மாணவர் அனிருத் அவர்களையும், நன்றி உரையாற்ற வருகை தந்துள்ள தியாகதீபம் பாலு அவர்களையும், எங்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் வருக என வரவேற்கிறேன். கேர்ஃபுல்லாக தான் சொல்லி நல்லா நம்மளோட நல்லா பேசுகிறேன். நான் இங்கே போகிறது முறையாக இந்த நூலை வெளியிட்டு நமக்கு சிறப்பு சேர்க்குமாறு அன்பிற்குரிய திரு மங்களமுருகன், நான் பார்த்ததில் ரொம்ப நேர்த்தியான மனிதர். பெரிய குடும்பம். எங்கள் தந்தையாருக்கும் அவருடைய மாமனாருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. 2 பேரும் என்னையா பிஎஸ் தானே, பி. சுப்பிரமணியம் மாமனார், INTC தெரியுதா? PS ஒயிட் அண்ட் கதை சட்டில் வருவாரில் PS அப்படி ஜோராக விபூதி அடித்து அப்படி ஜென்லன்னு பார்த்தா அப்படி கும்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி இருப்பார் PS. தினம் எங்கள் தகப்பனாரோட வந்து பேசிகிட்டு இருப்பார். அவருடைய மாப்பிள்ளை தான் நம்முடைய அன்பிற்குரிய திரு மங்களமுருகன் அவர்கள். இவர் வந்து ரொம்ப எது செஞ்சாலும் இப்போ பெரிய பொறுப்பில் இருக்கிறார். ஆனால் எங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் போக மாட்டார். நேர நிர்வாகம், இவருடைய நேர நிர்வாகத்தை அண்மையில் சுவாமிஜியுடைய இதில் நடத்தின அருணாச்சல மண்டபம் பரமஹம்ச யோகானந்தருடைய விழா 6:30ன்னு போட்டாங்க. 6:29 வரைக்கும் கஜமுஜான்னு இருந்துச்சு. 6:30க்கு வேண்டமா மைக்கில் நின்று கணீர்னு பேசுது. நானே அசந்து போட்டேன். என்னடா அது இப்படியெல்லாம் பேசினா நம்மளாம் எங்கே போகிறது? நம்ம பெரிய பேச்சாளர்னு சொல்லிட்டு இருக்கோம். விசாலாட்சிலாம் பெரிய பேச்சாளர்னு நம்பிட்டு இருக்கோம். வேண்டமா அதை விட கணீர்னு பேசுகிறாங்க. 6:30க்கு பின் ட்ராப் சைலண்ட் அவ்வளோ பெரிய அரங்கம். விறுவிறுன்னு வந்தாங்க. ஒரு பஜன் பாடல் பாடினாங்க. அந்த நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வை பற்றி ஒரு சாமிஜி பேசினார். அடுத்து ஒரு சாமிஜி பார்த்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளமாக 40 நிமிஷம் சாதாரணமாக புரிகிறோம் மாதிரி பேசும். ஒரு சத்தம் இல்லை, எல்லாரும் அப்சர்வரிங்காக கேட்டாங்க. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, சரியான முறையில் எடுத்து சொன்னால் எல்லாம் போய் சேரும் என்பதை அன்றைக்கு பார்க்க முடியுது. அந்த பணியை பெரிய அளவில் செய்கிறவர் மங்களமுருகன் அவர்கள். அதே போல் மகாநகர் RSS தலைவர். எதையும் ரொம்ப நேர்த்தியாக செய்வார். கப்பல் படையில் வணிகத்துறையில் கேப்டனாக பணியாற்றியவர். அவர்கள் இந்த நூலை வெளியிட வேண்டும். பெற்றுக்கொள்கிறவர் யார்? உயர்கல்வி மாணவர். அவருடைய தகப்பனார் இங்கே அழகான அவர் சின்ன பையமா இருக்காரு. பையன் அவர் ராஜீவ் மிஸ்ரா, ரொம்ப ஆக்ரா சேர்ந்தவர். அதில் ஒரு பெரிய சிறப்பு அம்சம் அவர் எங்கள் அக்கா மாப்பிள்ளை. அதனால அவருடைய மூத்த மகன், ஏன்னா அடுத்து இளைய மகன் வர இருக்கேன், அவன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு தமிழ் தெரியாது, இவனுக்கு தெரியும். இவன் வந்து தமிழ் பேசுவான், எழுதுவான், தமிழ்ல என்னவோ பண்றான். நம்மளை பேச விட மாட்டாங்க. ரொம்ப இந்த மாதிரி ராஜீவ் மிஸ்ரா வந்து நம்ம அனிருத் மிஸ்ரா அந்த நூலின் முதல் படியை பெற இருக்கிறார். அவரும் நிறைய படிச்சுட்டு இருக்கார். அவனுக்கு மூல நன்றி சொல்வதற்கு நம்முடைய தியாகதீபம் பாலு இருக்கார். எங்கள் நல்லறிஞர் வேலாயுதனார் வந்திருக்கார். அவர் 83 வருஷம் யாருக்கும் சொல்லலை. ஒரு சின்ன அறிஞர். இந்த உலகத்தில் நம்ம கிருஷ்ணமூர்த்தி திருநகர் சித்தி விநாயகர் கோவிலுடைய மேனாடு அரங்காவலர் குழு தலைவர். இப்போ லிஃப்டெல்லாம் தயார் பண்ணுறேன் அப்படின்னாரு. உங்களுக்கு ஏதாவது லிஃப்ட் அப்படின்னாரு. நம்மளே இனிமேல் லிஃப்ட் பண்ண லிஃப்ட் பண்ணுங்க. கல்வியாளர் SM கண்ணன் அவர்கள். இந்த பக்கத்தில் இள அமுதன் 60 முறை ரத்த தானம் வழங்கிய இள அமுதன். செய்ய மாட்டேங்க. வாங்க அப்படி நினைங்க. எதுக்கு என்னெல்லாம் போகிறீங்க? செய்ய மாட்டேங்க. கோயில்பட்டி தங்கமாரி எங்கெல்லாம் தமிழ் இலக்கிய கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் தமிழ் இலக்கியத்திலே குடும்பம்னா பல அர்த்தம் இருக்கு. அதனாலதான் அவர் அதை எடுத்து கொடுக்குறாரு. அதனால பெருமக்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள். எல்லோரையும் நான் வணங்குகிறேன். இப்ப முதல் முறையாக மங்களமுருகன் அவர்கள் இதை வெளியிடுவார். அவ்வளோ
அனிருத் மிஸ்ரா பெற்றுக்கொள்கிறேன். இந்த நூலை வெளியிட்டிருக்கிற திரு மங்களமுருகன் அவர்கள் ஒரு இதுவரை நம்முடைய ஒரே விஷயம் தான் சொல்லணும் வந்து 2 விஷயம் சொல்லணும் வந்து ஒன்று மனிதத்தேனி ஐயா அவர்கள் பார்க்கும்போது தான் ஏன் காங்கிரஸ் பாரதத்தில் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு தெரியவில்லை. என்ன காரணம் அப்படின்னா இவரை போன்றவர்களை விட்டுட்டாங்க, மற்றவர்களை வச்சிருக்கிறாங்க. அதுதான் மெயின் காரணம். இது ஒரு விஷயம். 2வது, நான் ஆர்எஸ்எஸ் இருக்கிறேன் ஜி சொன்னார், எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த நூற்றாண்டு சங்கத்தோட ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டில் நம்ம செய்ய வேண்டிய பணிகள்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குடிமகனும் 5 விஷயம் சொல்லியிருக்காங்க. 1 சமுதாய நல்லிணக்கம், 2வது இந்து வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கை முறை, 3வது சுற்றுச்சூழல் மேலாண்மை, 4வது சுதேசி, 5வது குடிமகனின் கடமைகள். இந்த 5ஐயும் ஒவ்வொரு மனுஷனும் பின்பற்றணும். அப்படி பண்ணினோம்னா நம்ம பாரத நாடு சுரட்சமாக இருக்கும், உலகத்தின் குருவாக இருக்கும். இந்த குறிப்பை எல்லார்ட்டையும் சொல்ல சொல்லியிருக்காங்க. இந்த நூற்றாண்டு இதுதான் சங்கத்தோட விழா. முதல் படியை பெற்றுக்கொண்ட அனிருத் மிஸ்ரா. எவ்வளோ நேரம் பேசுறீங்க பாருங்க. எனக்கு உங்க எல்லாரும் மாதிரி தமிழ் சரளமா பேச தெரியாது, ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்றேன். சின்ன வயசுல எனக்கு தமிழ் பேச தெரியாது, அதனால தமிழ்நாட்டு வர எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ காலேஜ் வந்ததுக்கப்புறம் நான் இப்போ அம்மாவோட ஆயாவோட தமிழ் பேசி பேசி கொஞ்சம் பழகிட்டேன். அதனால இப்போ இந்த தடவை திருநகர் வர எனக்கு ரொம்பவே ஆசை இருந்தது. போன தடவை வரும்போது நான் சொக்கையாவோட அண்ணா பார்க்கில் சுற்றி நடந்துகிட்டே இருந்தேன். அங்கே ஒரு கல்ல ராமனையோட பேர் இருந்தது அங்கே காட்டினாங்க. அது பார்த்து அப்போ கொஞ்சம் ராமனையா பற்றி கொஞ்சம் தெரிஞ்சினேன். அவங்க இந்த சிட்டி எவ்வளோ நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அது நடுவில் ஒரு பார்க் இருக்குது, சுற்றி பஸ் ஸ்டாப் இருக்கும், கோயிலும் இருக்குது. இதெல்லாம் பார்த்து இவங்க எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் இருக்காங்க ராமனையா. அது மாதிரி தான் இப்போ சொக்கையும் ஒரு பெரிய ரோல் மாடல் இருக்காங்க. நான் சின்ன வயசுல சொக்கையாவை ஃபேமஸ் ஐயனை போடுவேன். ஏன்னா இப்பயும் நான் சின்ன வயசுல இப்ப எல்லாரும் மனிதத்தேனி ஏன் கூப்பிடுறாங்கன்னு புரிஞ்சிச்சு. அவங்க ஏறாத மேடை இல்லை, பேசாத தலைப்பும் இல்லை, வேற எதுவும் நினைக்காம அவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க. அது இது நூல் படிச்சுட்டு ஒரு நாள் அவங்க மாதிரி இருக்குன்னு ஆசை, முயற்சி பண்றேன். இது வாய்ப்புக்காக மிக்க நன்றி. எங்க வீட்டுல பேசுறதுக்கு பிரமாதமா ஒரு ஆள் பிள்ளாலும் உள்ள நிக்கிறாரு. அவனதான் தயார் பண்ணலாம்னா எங்க அண்ணன் மகங்க நாங்க ஒரு நாள் தள்ளி வரோம். ரொம்ப யோசிப்பான். எங்க அண்ணன் பையன் பாபு என்ற காசிராமனுடைய மகன் இருக்கான், அரவிந்தன். பிரமாதமா பேசுவான். முந்தி 10 வருஷம் முன்னாடி பேசுனியா இதை பத்தி? செய்ய மாட்டாங்க. இவனும் இப்ப அமெரிக்காவில் ஹையர் ஸ்டடிஸ் படிச்சுட்டு இருக்கான். படிச்சு முடிச்சு வேலைக்கு ஒன்று பார்க்கணுன்றாங்க. ஆமா, அவனும் பெரிய பேச்சாளர் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எல்லாரும் அடிச்சு தட்டி நம்ம அனிருத் மிஸ்ரா நான் இனிமே ஒழுங்கா பேசணுன்றான். நீங்க முன்னால பேசுறதெல்லாம் புதுசு, நம்ம முன்னால நீங்க நிக்க முடியுமா? பாருங்க, நிக்கிறது எங்க அண்ணனுக்கு ரொம்ப சிரமம். அவருக்கு ஒரு சின்ன ஆபரேஷன். நான் பேசிட்டு இருக்கதான் தான் அவருக்கு ஒரு சின்ன ஆபரேஷன், எனக்கு ஆபரேஷன். பூரா பஞ்சாயத்து பெருசா போயிட்டே இருக்கு. அதனால அவர் வில் பவரோட தகப்பனாருக்கான கடமையை செய்து கொண்டிருக்கிறார். அதனால எல்லா பெருமக்களும் வந்திருக்கிறீர்கள். இந்த பெருமக்களுக்கு நம்முடைய அன்பை சொல்லுகிற வண்ணமாக இல்லை, அதுக்கு முன்னாலே எங்களுடைய பணியாளர்களுக்கு எங்கள் அண்ணன் ஒரு சின்ன நினைவு தொகை வழங்குகிறார். பாண்டியராஜன் இளைய சகோதரர் சம்பந்தம் அவர்கள் வழங்குகிறார். சரியா? அடுத்து வாங்க.
சி மூர்த்தி. அதை நீங்கள் வாங்கி எடுத்துங்க. வாங்க நந்தகுமார். மகிழ்ச்சி. நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து ரொம்ப எளிமையாக நமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மிகச்சிறந்த மனிதர். பர்ஃபார்மன்ஸ் எதிலையும் ஒரு ஒழுங்குமுறை அப்படின்னா நான் பார்த்து வியக்கிற ஒரு மனிதர் மங்களமுருகன். நான் ஒரு நீண்ட காலம் அறிவேன். பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப செல்வாக்கானவன்னா தெரிஞ்சாலும் சாதாரணமாக தான் வந்து எங்கேயே நிற்பார். எந்த விழாலையும் தன்னை முன்னிறுத்தி கொள்ள மாட்டார். இன்ஃப்ளூயன்ஸுக்கே போக மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்ததற்காக அவருக்கு நம்முடைய அன்பை சொல்லுகிற விதமாக அவருக்கு இந்த கைத்தறி ஆடையை சிறந்த சொற்பொழிவாளர் நம்ம சரவணா செல்வன் இதை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டேன். அவர் வந்து தங்கமாரி பொன்னாச்சியுடைய பையன். அப்பா முதல் படியை வெளியிட்ட நம்முடைய அனிருத் மிஸ்ரா அவர்களுக்கு நம்முடைய இளமுதன் கூட இருக்காரு. இளமுதன் வாங்க உறுதி குடையாளர் இளமுதன் அவர்கள் இந்த கைத்தறி ஆடை அணிவிக்குமாறு இன்னொரு கவர் கொடுக்குறீங்க. ஒரு வெறும் பையோட மதுரைப்புறம் போவாரு, இந்தியாபுரம் போவார். வயல எதுவும் இருக்காது. இந்த நூல் ஒவ்வொரு ஆண்டும் ரொம்ப நெறியாக, அதாவது ஏதாவது ஒரு தவறாக வந்துடக்கூடாது, அச்சிட்டதே திரும்ப வந்துடக்கூடாது அப்படின்றது, இந்த பிழை ஒற்றுப்பிழை பார்க்கறது, இதுல எல்லாம் ரொம்ப ஆர்வமாக நமக்கு ரொம்ப துணையாக கடந்த ஒரு 4 நூற்றாண்டு காலமாக. ஒரு சின்ன ரகசியம், எனக்கு தாய்மொழி தமிழ், ஆனால் அவருக்கு தாய்மொழி மலையாளம். ஆனால் தமிழில் நான் ஒரு எழுத்து பிழையாக பேசினா வெளுத்துருவார். அப்போ இந்த மொழிக்கு அவர் ஆற்றி இருக்கிற பங்களிப்பை இந்த இனம் வாழ்நாள் முழுவதும் நன்றி கூற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அவருக்கு இந்த கைத்தறி ஆடை சொற்பொழிவாளர் பொன் மனோகரன் வாங்க. அப்ப நீங்க அவர்கிட்ட மலையாளத்தில் பேசுறீங்க, அவர் கண்டுபிடிக்க மாட்டேன். இந்த பஞ்சாயத்துலாம் பண்ணுவார். இது மாதிரி ஜிஜி தான் வேலை. நம்ம நிகழ்வுக்காக நம்மளோட ஒரு தூரம் வந்திருக்கிற எங்கள் அண்ணனுடைய பேரன் அரவிந்த் அரவிந்த் அவர்களுக்கும் ஒரு, ஏன்னா அவர் பேச விடலான்னு பார்த்தோம், உணவு ஒரு லேட் ஆகுதோ இல்லை அவங்க அப்பா பயப்படுறாங்க, உணவு வரலைன்னா அவனை பேசுறீங்களா? அவர் உணவு அம்மா தான் டென்ஷனா இருக்கா. அதனால பேசுறியா? அரவிந்த் அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடை அணிவிக்குமாறு நம்முடைய செல்வராஜ் ஆர்வி மக்கள் நல மையத்துடைய தலைவர் செல்வராஜ். இன்னைக்கு வந்து பிள்ளையார் நோன்பு. எங்க நேரத்தார்கள் உலகம் பூரா இருக்கிறவங்க இந்த நோன்பை ரொம்ப ரொம்ப காலமா முன்னெடுக்கிறாங்க. இந்த நாள்ல இது வந்திருக்கனால நாங்க ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி அதெல்லாம் பண்ணிட்டோம். அதை முன்னிட்டு வந்தோம்னா வாசல்ல ஒரு படம் பார்த்துருப்பீங்க, பிள்ளையார் படம். கார்த்தி பார்த்தீங்கன்னா பிள்ளையார் மாதிரியே இருக்காரான்னு பாருங்க. கிருஷ்ணமூர்த்தி பார்த்தா தெரியும். அந்த பிள்ளையார் ரொம்ப நேர்த்தியாக வடிவமைத்தது ஒரு 3 வாழ்த்துக்களும் சொல்லி போட போறோம். அந்த டீமுடைய கேப்டன், எங்க வீட்டுடைய மூத்த மருமகள், காசிராமனுடைய அன்பிற்குரிய மனைவி, மனைவின்னு சொல்லிட்டேன், இல்லத்தரசின்னு சொல்லுவேன், விஜயலட்சுமி காசிராமன் அவர்களுக்கு இந்த கைத்தறி சால்வை, கைத்தறி ஆடைய எங்களுடைய மூத்த ஆட்சி விசாலாட்சி அவர்கள், நெற்குப்பை விசாலாட்சி சொக்கலிங்கம் அவர்கள் அணிவிக்குமாறு அன்போடு மூத்த மருமகளுக்கு மூத்த ஆட்சியர். அதுல 2வது இடம் பெற்றிருக்கிறது 2வது மருமகள். அண்ணனுக்கு ஒரு பையன் தான்,
ரெண்டாவது அண்ணனுடைய மருமகள் இது சம்பந்தம் அவர்களுடைய மருமகள் அவங்க நம்ம நாச்சம்மை சரவணன் அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடை அணிக்குமாறு உமா கிருஷ்ணன் வாங்க உமா ராஜீவ் கிருஷ்ணன் அனிருத்துடைய தாயார். மூன்றாவதாக நிறைவாக எங்க வீட்டு மூன்றாவது மருமகள், எங்கள் வீட்டு மருமகள் சொல்லுங்க. ஏன்னா துணையா இருந்தது இன்னொரு 3 பிள்ளைங்க இருக்கு, அங்க டென்ஷனா நிக்குது. போட்டுட்டு வரட்டும் அதனால அந்த அந்த டீம்ல இருந்து கேப்டன் நீவா வைஷ்ணவி பயப்படாது. வந்து நாச்சம்மை தேவி பூஜாவுக்கு வைஷ்ணவி அனுபவிக்க போறாங்க. உனக்கு போடல, நீ வாங்கி அவளுக்கு போடு. அந்த டீம் வந்து ஒரு 6 பேர் வேலை செஞ்சாங்க. 6 பேர் கேட்டா எங்க பையன் ராம்குமார் இல்ல 7 இருக்கு 8 இருக்குன்னு நம்மகிட்ட துண்டு இல்லடா 6 ஆகிடுவோம். 3 பேரை போடுறது கூப்பிட்டு அதுல பெரிய சிக்கனா வேலை எல்லாம் இருக்கு. எல்லாமே நான் நேர்த்தியா நம்பர்ல கலர் கோட்டிங் அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பெருமக்களுக்கு இந்த சிறப்பு பரிசினை, அதாவது நம்முடைய அழைப்பை ஏற்று வந்த நம்முடைய அன்பை சொல்லுகிற இந்த பரிசினை மங்களமுருகன்ஜி அவர்களுக்கு பேராசிரியர் CS விசாலாட்சி அவர்கள் பல்லாயிரம் பாடல்களை நினைவிலே வச்சிருப்பார். நம்மெல்லாம் பேரே பார்த்து படிக்க வேண்டியிருக்காங்க, நம்ம பேரே நமக்கு மறந்து எடுத்து சொல்ல. இவங்க பல ஆயிரம் பாடல்களை அப்படியே மின்னல் வழியில் அடிப்பாங்க. ஒரு அறிவு ஊற்றாக இருக்கிற CS விசாலாட்சி மங்களமுருகன் அவர்களுக்கு இதை வழங்குமாறு முன்னாள் துணை முதல்வர் பணி நிறைவு 75 வயசு ஆகுது. 25 அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த நம்முடைய அனிருத் மிஸ்ரா அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை எங்க இன்னொரு இடையாட்சி அந்தாட்சி ரெப்ரசன்டேஷன் தான் இருக்குல்ல நிறைய. ஆமா, ரேவதி அண்ணாமலை அவர்கள் இதை அனிருத் மிஸ்ரா அவர்கள் வழங்குமாறு ஐயா நல்லறிஞர் வேலாயுதன் அவர்களுக்கு எங்களுடைய இளைய மருமகள், எங்கள் வீட்டின் எங்கள் தகப்பனாருடைய இளைய மருமகள் வள்ளி சம்பந்தம் அவர்கள் இதனை ஐயா தமிழறிஞர் வேலாயுதனார் அவர்களுக்கு வழங்குமாறு வந்து நக்கீரர் பரம்பரையா இருக்காங்க. நடுமருமகள் அதனால சரியா. நண்பர்களே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாரையும் நான் சொல்றதுக்கான நேரம். கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார், இந்த பக்கம் நல்லறிஞர் முருகேசன் இருக்கிறார், அந்த பக்கம் தனித்தமிழ் அண்ணன் கந்தசாமி இருக்கிறார், அண்ணன் ஜெயபிரகாஷ் இருக்கிறார், TVS வெங்கடேஷ் இருக்கிறார், அந்த பக்கம் தனித்தமிழ் முருகேசன் இருக்கிறார். இங்கே நம்ம மோகன் பல்கலைக்கழகத்தில் முக்கியமான பணியில் வந்து பணி நிறைவு பெற்றவர். எங்கள் ஐயா வேலாயுதனாருக்கு ரொம்ப உதவி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா மோகன் இப்படி பார்த்துக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு பொண்ணை கட்டிட்டு அது போடுற பாடே 10வது எங்க போனாலும் கூட்டிட்டு போயிட்டு நான் மோகன் கூட்டு போனாரா அப்படின்னு. ஆமா, அவர் தான் என்ன போறாரு, என்ன இந்த கோயில் குட்டிக்காரர் இருக்காரு. மோகன் வந்தனால எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்படி மோகன் வந்திருக்கிறார், எங்க ஊழியர்கள். அந்த பக்கம் நம்ம முருகேசன் அப்படி வாங்க கந்தவிலாஸ் முருகேசன் அவர்கள் தினமும் ஒரு வீடியோ போடுவார். ஏதாவது இன்னைக்கு எம்ஜிஆர், நேற்று எம்ஜிஆருடைய தினம் அப்படின்னு போடுவார், இன்னைக்கு வந்து ராஜாஜி தினம் அப்படின்லாம் போட்டு வீடியோ அனுப்புவார். அவர் இத்தனையும் உணவு கடை நடத்துறார். ஆனாலும் இதுல ரொம்ப ஆர்வம் நம்ம முருகேசன் அவர்களுக்கு. நம்ம ரவி இருக்கிறார், மாலை ரவி, சுற்றம் நட்பு இதழாசிரியர் ராமசுப்ரமணியம் இருக்கிறார், நம்ம கண்ணன்
நீண்ட காலம் இங்கே ரமேஷ் ஓடி போயிட்டாரா? ரமேஷ் அவர்லாம் நான் 40 வருஷம் முன்னாடி பார்க்குறேன். இன்னும் அப்படியே இருக்காரு. ரமேஷ் இருக்கிறார், ஸ்வீட் கண்ணன் இருக்கார், காளீஸ்வரன், அப்படி எல்லா பெருமக்களும் வந்திருக்கிறார்கள். என்னோட படித்த பாலச்சந்திரன், இவங்க அப்பா தலைவர் காமராஜை பார்த்தா அவங்க அப்பா பார்க்க வேண்டாம், அப்படி இருப்பார். ஜோரா ஜெய்ஜாண்டியா பாலச்சந்திரன் என்னோட படித்தார். ரொம்ப பேருக்கு மதுரையில் உதவியாக இருக்கிறார், நைத்திறனாக இருக்கிறார். அப்படி நிறைய பெருமக்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பை பாராட்டி வணக்கத்தை சொல்லி முறையாக நன்றி சொல்லுமாறு தியாக தீபம் பாலு, நம்ம எந்த விழா நடத்தினாலும் தியாக தீபம் இந்த புக்கை அதை வெளியிட்டோம். எல்லாரும் வச்சுக்கணுமா? எல்லாரும் கையில் வச்சுக்கணும். சரி, சரிப்படுத்துங்க. எல்லாத்தையும் இருக்கா? இல்லை, அந்த புத்தகம் அதான் பார்த்தீங்கன்னா உடனே முடிச்சார். வாங்கி வாங்கி இது நம்மகிட்ட எல்லாரும் போகிறோம். நீங்கள் கொஞ்சம் முன்னால் புத்தகம் வச்சிருக்கல. என்னது? ஓ, 500 ரூபா தரீங்களா? 500 ரூபா தரேன். நீங்கள் அதை வச்சு அவங்க 2 பேரும் நல்லா தெரியணும், அதான் மெயின். சரியா? முறையாக நன்றி சொல்லுமாறு தியாக தீபம் பாலு. எந்த விழாவையும் நேர்த்தியாக நடத்தணும்னா 10,000 பேர் இருந்தாலும் சரி, பாலு ஒரு ஆள் இருந்தால் போதும். பாலுக்குமார், அழகம் சந்திரன், இந்த மாதிரி ஒரு 40-50 பேர் நம்மளோட பயணப்பட்டாங்க. இந்த 35-40 வருஷத்துல பெரிய பெரிய விழாலாம் நாங்கள் ரொம்ப சாதாரணமாக இருப்போம். அதுக்கெல்லாம் ரொம்ப தன்னை முன்னிறுத்தாமல் பின்னால் இருந்து பணியாற்றக்கூடிய பாலு அவர்கள் நன்றி சொல்லுமாறு நம்புவது. தெளிவு அறிவு நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கவியரசர் கண்ணதாசன் நற்பணி மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.